நான் எனக்கு வேண்டிய சில இடி அதிகாரிகளிடம் பேசிய போது இவங்க டூப்ளிகேட் ஹாலோகிராம் தயாரிச்சிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வந்து சிறையிலேருந்து பெயில் வந்ததுக்கப்புறம் அவர் பிஜேபிகிட்ட முழுமையாக தன்னை சரணடைய வச்சுட்டார். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் துறை அமைச்சராக முத்துசாமி தான் கைது செய்யப்படுவாரே தவிர செந்தில் பாலாஜியை பிஜேபி தொடாது. சபரீசனையும் கனிமொழியையும் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு பிஜேபி அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. சபரீசனுக்கு உதயநிதி மேலே இருக்கக்கூடிய கோபமும் வன்மத்தை விட கனிமொழிக்கு தான் உதயநிதி மேலே கடுமையான வன்மமும் கோபமும் உண்டு. மணல் குவாரியிலேருந்து மாதம் 1 லட்ச ரூபா தராங்க ஒரு எம்எல்ஏக்கு, அவ்வளோதான். டாஸ்மாக்லேருந்து மாதம் 25,000 ரூபா. நாளைக்கு கண்டிப்பாக முதலமைச்சரின் முதன்மை குடும்பத்தில் மகனை கைது செய்யாமல் பிஜேபி விடாது விடாது விடாது, எழுதி வச்சுக்கோங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இடி ரைடு மிக பிரம்மாண்டமாக தமிழகத்தில் போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக திமுக சார்ந்த நிறுவனங்களுக்கு, குறிப்பாக டாஸ்மாக் போன்ற நிறுவனங்களுக்கு இடி ரைடு இப்போ வெர்ஸாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எல்லை மீறி போகிறீங்க, அதாவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புங்கிறதோ இல்லை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பல தடவைகள் கொட்டு வாங்கியிருக்கு, பல தடவை வந்து இந்த மாதிரியான ஸ்டேக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இது நிரந்தரமான ஸ்டேவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இதே உச்சநீதிமன்றம் நாளைக்கு திரும்பி இன்னொரு 4 நாள் கழித்து நாளைக்கு திரும்பி இதை நாளைக்கு வாபஸ் வாங்கிறதுக்கோ கேன்சல் செய்கிறதுக்கோ உண்டான வாய்ப்புகள் இருக்குது. முழுமையாக மத்திய அரசாங்கத்துடைய ஒரு குழு தான், அதாவது தன்னாட்சியாக அது இயங்குது அப்படின்னு இப்போ கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பை சம்மந்தப்படுத்தி நாளைக்கு வந்து நீங்கள் இடி வந்து திமுக பெரிய வெற்றி ஜெயிச்சிருச்சுங்கிறீங்க, இது ஒன்றும் நாங்கள் பிஜேபி பண்ண வேலை இல்லை, அது வந்து தன்னாட்சியாக இயங்கக்கூடிய ஒரு இது அப்படிங்கிறாங்க. அதில் நான் ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக இடியை தனக்கு தேவையான மாநிலங்களில் அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியாத மாநிலங்களில் அவங்க இந்த மாதிரியான இடியை வைத்து பயன்படுத்துறதுங்கிறது இயல்பாக பிஜேபி ஆட்சியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டெல்லியில் இப்படி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய ஆட்சியும் மீண்டும் நல்லாட்சி, அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய ஆட்சி தான் தொடரும் அப்படின்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் தான் அவர் மேலே தொடர்ச்சியாக இடி ரைடு பண்ணி இப்போ அவர் கைது அளவுக்கு கொண்டுட்டு போய் நாளைக்கு நிறுத்தினாங்க. அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்திற்காக வாட்சி என்னை வெளியில் விடுங்க அப்படின்னு நீதிமன்றங்களில் மன்றாடக்கூடிய நிலையில் தான் நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு அவப்பெயர். ஏன்னா அவருடைய ஆரம்பகால அரசியலே அண்ணா ஹசாரேவுடன் ஊழலை உதித்து நான் ஊழலுக்கு எதிராக நான் ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தது அண்ணா ஹசாரேக்கு பிடிக்கலனாலும், பட் இவர் லைம்லைட்டுக்கு வந்தே ஃபஸ்ட்டு ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள்ல அப்படிப்பட்டவர் இப்படி செய்துட்டாரா அப்படிங்கிறது பேசும் பொருளாச்சு. அதே மாதிரி தான் தெலுங்கானாவிலையும் பிஆர்எஸ் கட்சியோட சந்திரசேகர ராவோடைய மகள் கைது செய்யப்பட்டப்போ இதே டாஸ்மாக் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மதுபான ஸ்கேமில் தான் அந்த அம்மாவும் கைது செய்யப்பட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாகவே வந்து இது வந்து இடியை வைத்து பிஜேபி வந்து அதுவும் குறிப்பாக டாஸ்மாக் சம்மந்தப்பட்டு அந்தந்த மாநில அரசாங்கங்களை ஆட்டி பார்ப்பதுங்கிறது இயல்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து தனிப்பட்ட முறையில் தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதில் வர வருவாய் எல்லாமே வந்து இதில் எதுவுமே மத்திய அரசாங்கத்துக்கான ஒரு வரியோ பங்கோ கிடையாது. அதில் கருப்பு பணமோ ஆட்சியை நடத்துறதுக்கோ தேர்தலை சந்திக்கிறதுக்கோ மாநில அரசாங்கங்கள் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது 2 விஷயம் தான். ஒன்று மணல், இன்னொன்று டாஸ்மாக். இது 2லேருந்து நம்ம காசு பார்த்தா தான் உண்டு. அதனால தான் அந்த 2ஐயும் இறங்கி அடித்தாங்க. எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணலை மட்டுமே அடித்து அந்த ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணாங்க. எம்எல்ஏ எலெக்ஷனை நோக்கி நாளைக்கு டாஸ்மாகில் கிளம்புறங்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக பார்க்கப்படுது. பட் ஆனால் ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும், என்ன அப்படின்னா, இடியை இறக்கி நடக்காத விஷயத்த நடந்ததாக சொல்கிறாங்களா, இல்லை நாளைக்கு இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்களா, இல்லை நாளைக்கு இந்த அரசாங்கத்து மேலே பழி சுமத்துறதுக்காக நாளைக்கு இவங்க சில சின்ன விஷயத்த பெருசாக திரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. உண்மையிலேயே நடந்ததை தான் இடி நாளைக்கு அவங்க சொல்கிறாங்களே தவிர இவர்கள் ஒன்றும் காமராஜர் கக்கன் ஆட்சியை திமுக கடைபிடித்து இவர்கள் மேல் பழி சொல்வதற்காக இடியை அனுப்புனாங்கிறது கிடையாது. நிறையா பேருக்கு இடி வந்து சும்மா டாஸ்மாக்குள்ளார போகுது 1000 கோடிங்குது 5000 கோடிங்குது, எடப்பாடி என்னன்னா 49,000 கோடிங்கிறாரு, அமித்ஷா சென்னைக்கு வந்துட்டு 39,000 கோடிங்கிறாரு, என்ன தாண்டா அவங்க கடை அப்படிங்கிற மாதிரி திமுக நடந்திருக்கு நியாயம் பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன வாய்க்கு வந்த அமௌண்ட்டை சொல்லிட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. பட் நான் எனக்கு வேண்டிய சில இடி அதிகாரிகளிடம் பேசிய போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் எப்படி நாங்கள் கணக்கெடுத்தோம், இதில் ஏன் இவ்வளோ டீப்பாக ரூட் இறங்குறோம் அப்படின்னா,
ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தோட இயல்பான நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு டைரக்டராக இருக்கேன் டாஸ்மாகில், நீங்கள் ஒரு சாராய ஆலை வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஹாலோகிராம்ஸு ஒரு 100 ஹாலோகிராம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஹாலோகிராம் அரசாங்கம் தயாரிக்கிறது, தமிழ்நாட்டில் நிறுவனம் கிடையாது, நம்ம டாஸ்மாகே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திட்ட இருந்து தான் ஹாலோகிராம் வாங்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு 100 ஹாலோகிராம் அமிச்சேன்னா நீங்கள் 100 பாட்டில் தயாரித்து அந்த 100 பாட்டிலில் ஹாலோகிராம் போட்டு திரும்பி டாஸ்மாக்கு அமிச்சிடணும். நான் அந்த கொடுத்த ஹாலோகிராமுக்கு எத்தனை பாட்டில் வந்துச்சுன்னு கணக்கு எழுதிட்டு 15 கடை இருக்குன்னா அந்த கடைகள் எல்லாத்துக்கும் நான் அந்த பாட்டிலை பிரித்து கொடுத்துடணும். அந்த பாட்டில் விற்றதுக்கப்புறம் அந்த பணம் வரும்ல, ஹாலோகிராம் இத்தனை போச்சு, பாட்டில் இத்தனை வந்துச்சு, இந்தந்த பாட்டில் இந்தந்த கடைக்கு போச்சு, அதுக்கு உண்டான காசு இந்த வந்துருச்சு அப்படின்னு நான் கணக்காட்டி முடிச்சிடணும். இது தாங்க இயல்பு. ஆமாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இடி உள்ளே போனோடனே சாராய ஆலைகளுக்குள்ளார இபி கன்சப்ஷன் பில் எடுத்துடுறாங்க. அதில் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுடைய கேமராவுக்கு யூஸ் பண்ணுற லைட்டு 50 வாட்ஸ் அப்படின்னா, அப்போ இது ஒரு 5 மணி நேரம் ஓடணும் அப்படின்னா எவ்வளோ கரண்ட் கன்சப்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கிற மாதிரி, இந்த மிஷினோட கன்சப்ஷன் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறத எடுக்கிறப்ப அந்த கரண்ட்டை வச்சு பார்க்குறப்ப எவ்வளோ நேரம் அந்த மிஷின் ஓடி இருக்கும், அப்போ இவ்வளோ நேரம் ஓடி இருக்குன்னா எத்தனாயிரம் பாட்டில் இது தயாரிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு கணக்குக்கு வராங்க. அந்த கணக்கோடைய பாட்டிலோடைய விலைகளை பார்க்குறப்ப தான் 49,000 கோடிக்கிட்ட வருது. இவங்க டூப்ளிகேட் ஹாலோகிராம் தயாரிச்சிருக்கிறாங்க. உங்களே ஓனா தமிழ்நாடு அரசு டாஸ்மாகத்துலேருந்து போனதில் எல்லாமே அது கணக்காக வரணும்ல டாஸ்மாக்லன்னு சொல்லி டூப்ளிகேட் ஹாலோகிராம் தயார் பண்ணி இந்த இப்போ நான் புரிதலுக்கே சொல்கிறேன். இப்போ ஏன் நான் குடியிருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 அரசாங்க டாஸ்மாக் இருக்குது. அதேக்கு அப்பாற்பட்டு அது இல்லாமல் ஒரு 15 கடைகள் சந்து பந்துக்குள்ளாரெல்லாம் நாளைக்கு கடைகள் ஓட்டுறாங்கல்ல. இப்போ இந்த 15 சந்து பந்தில் ஓட்டுற அவ்வளவும் கணக்கில்லாமல் வாங்கப்பட்ட மதுபானங்கள், அந்த கணக்கோட வாங்கப்பட்ட மதுபானங்கள் தான் டாஸ்மாகில் விற்கிது. இந்த டாஸ்மாகில் விற்கிறதோட வரி மட்டும்தான் அரசாங்கத்துக்கு வருது. ஆனால் இந்த அங்கங்கே ஹப்பில் விற்கிறதோ இல்லை 12 மணிக்கு வரைக்கும் விற்கிறதோ இல்லை நைட்டு ஃபுல்லாக ஓட்டுறதோ இல்லை காலையில் வெள்ளனா ஓட்டுறது, இது எல்லாமே கணக்கில் வராத பாட்டில்கள். இது எல்லாமே அரசாங்கத்துக்கு வரியாக வராமல் இதெல்லாம் தனிநபர்கள்கிட்ட போய் கருப்பு பணமாக சேர்ந்துருது. அப்படிங்கிறது தான் இதோடைய இயல்பான விஷயம். இதில் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து சிறையிலேருந்து பெயில் வந்ததுக்கப்புறம் அவர் பிஜேபிகிட்ட முழுமையாக தன்னை சரணடைஞ்சிட்டார். அவருக்கு வந்து அவருடைய சோர்ஸ் யார் அப்படின்னா, பிஜேபி கிட்ட அவருக்கு சமரசம் பண்ணி வச்சது யார் அப்படின்னா அதானிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சமீபத்தில் கொஞ்சம் நடந்த அண்ணாமலையோடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பை பார்த்தீங்க அப்படின்னா, அதானியும் அம்பானியும் பிஜேபியோடைய முழு அனுகிரகம் பெற்றவங்க. அப்படிப்பட்ட ஒரு பிஜேபி கட்சியோடைய மாநில தலைவர் ஏன் அதானிக்கு செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக நிறையா அவர் கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு அப்படின்னு டிரான்ஸ்ஃபாரம் மூலலேருந்து எல்லாத்தையும் பேப்பராக எடுத்து விட்டார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு அதானிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்க தொடர்பை பட்ட வெளிச்சமாக அவர் இப்போ வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு தான் இந்த வேலைகள் பார்த்தது. செந்தில் பாலாஜி மூலம் அண்ணாமலையோட கை ஓங்கி இருந்த வரைக்கும் செந்தில் பாலாஜினால வெளியில் வரவே முடியல. அவர் தலைவராக பதவியிலேருந்து இறக்குனதுக்கு அப்புறம் தான் வெளியில் அவருக்கு எப்போ டெல்லியிலேருந்து இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி இவர் மாநில தலைவராக போடாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் இவர் அதானி மூலமாக பேசி டெல்லியில் தனக்கு உண்டான ஒரு லாபியை உருவாக்கிக்கிறார். அதுக்கப்புறம் இவர் சகஜ நிலைக்கு திரும்பின பிறகு தான் இவர் தம்பியை கொண்டாந்து உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாரு, சாட்சியப்படுத்து. நாளைக்கு இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே பிஜேபி இனிமேல் நம்மளை வம்புழுக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் செய்கிறாரு. அடுத்த விஷயம், திரும்பி இந்த டாஸ்மாக் ஸ்கேம் வந்த அடுத்த நிமிஷம் இடி ரைடு வந்தோன்னே செந்தில் பாலாஜி அதை சம்மந்தப்பட்ட அமைச்சருங்கிறதுனால அவரை கைது செய்திருவாங்களோங்கிற பயத்தில் தான் இவர் டெல்லிக்கு ஓடுறாரு. நான் தான் என்ன நீங்கள் சொன்னாலும் கேட்குறேன்ட்டேன்ல, திரும்பி என்னை ஏன் அதில் இழுக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மட்டும் இதில் காசு பார்க்கல, நான் மட்டும் பெரிய பணம் இல்லை, என்னையை நம்பி மட்டும் திமுக இல்லை, பல பேர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பட்டியல் கொடுத்துட்டு வந்திருக்கார். இவங்களெல்லாம் பிடிங்க, இவங்கள பிடிச்சா கூட ஏதாவது அவங்க மாட்டுவாங்க, என்னையா வம்பளுக்கிறீங்கன்னு சொல்ல போக தான் அந்த சமயத்தில் உச்சநீதிமன்றத்தால் மீண்டும் இவர் பதவி விலகணும்னு ஒரு கட்டாயத்தை உருவாக்கி அதில் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் ஜாமீனா. நான் கேட்குறது, 400 நாள் ஜெயிலில் இருந்தப்பையும் இதே தானே ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டுச்சு, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வா, நாளைக்கு உனக்கு பெயில் தரேன்னப்ப நான் ஜெயிலையே இருந்தால் கூட மந்திரியாக தான் இருப்பேன், ஆனால் வெளியில் வந்து மந்திரி இல்லாமல் இருக்க மாட்டேன். 400 நாள் ஜெயிலில் இருந்தவர் இன்றைக்கி ஏன் நீங்கள் நாளைக்கு உடனே தியாகம் பண்ணி நாளைக்கு உன்னை பதவியை ராஜினாமா பண்ணுற அப்படின்னா பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு திரும்ப ஜெயிலுக்குள்ளே போகக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்லேயே நாளைக்கு இவருடைய பெயிலையே கேன்சல் பண்ணாலும் மறுபடியும் அதுக்கும் ஸ்டே வாங்க முடியும். அந்த ஸ்டே உடையிறதுக்குள்ளார நாளைக்கு கவர்மெண்ட் எலெக்ஷனே வந்துடும். பொன்முடிக்கு இங்கே கன்விக்ட் ஆனார், ஸ்டே வாங்கி திரும்பி மந்திரி கொடுக்கலையா, அது மாதிரி செந்தில் பாலாஜியும் இதற்கு நாளைக்கு மந்திரி பதவி ராஜினாமா பண்ணாமல்
அரசாங்கம் நினச்சிருந்தா அவர் சப்போர்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் இவர் பதவியை ராஜினாமா பண்ணது அப்படிங்கிறதே வந்து இது ஒரு பிளே. அதாவது இவர் அந்த வலையிலேருந்து வெளில வந்துட்டார். இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டே வந்து எத்தனை நாள் நீடிக்கும்னு எனக்கு தெரில. ஏன்னா அது கண்டிப்பாக இந்த கோடை விடுமுறை வரைக்கும் தான், அவ்வளோ நாள் கூட போகாது. கூடிய விரைவில் மீண்டும் அந்த ஸ்டே வந்து விலக்கி கொள்ளப்படும், மறுபடியும் அது ரைடு இறங்கும். இன்னொன்று, இவங்க தவறே நடக்காத பட்சத்தில் நாளைக்கு இவங்க ஏன் நாளைக்கு ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வாண்டடாக நாளைக்கு இத்தனை தடவை போய் நாளைக்கு ரைடை நிப்பாட்ட சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த வழக்கு மீண்டும் துரிதப்படுத்தப்படும் பட்சத்தில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் துறை அமைச்சராக முத்துசாமி தான் கைது செய்யப்படுவாரே தவிர செந்தில் பாலாஜியை பிஜேபி தொடாது. இதுதான் நிதர்சனம். இந்த டாஸ்மாக் பணங்கள் எல்லாமே இருந்தாலும் சார், இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார்ல இதே டாஸ்மாக் துறையில இருந்தார், அவர் இதுல கணக்குல வராதா? எப்படி வரமாட்டார்? யார்கிட்ட நியாயத்தை கேட்பீங்க? ஏங்க முன்னாடி இந்த மந்திரியை விட்டு இப்போ இருக்க மந்திரியை தூக்குறீங்கன்னு யார்கிட்ட கேட்பீங்க? கேட்கவே முடியாது. இப்போ இவங்களை பொறுத்த அதிகாரிகள் வாக்குமூலம்னு ஒன்று இருக்குல்ல, கரெக்ட் தான். ஊழல் நடந்தது வந்து அதிகாரிகள் வாக்குமூலம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எடுக்கிறது நாளைக்கு யார் அந்த அமைச்சராக இப்போ நடுவில் இவர் ஜெயிலில் இருந்தப்பையும் ஒரு பதவியை ராஜினாமா பண்ணப்போ டாஸ்மாக் வந்து முத்துசாமிகிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அதே மந்திரி இருந்தப்பையும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னாங்கங்குவாங்க. ஸ்பெசிஃபிக்காக நாளைக்கு எந்த அதிகாரியும் அமைச்சர் பேரை குறிப்பிட மாட்டாங்க. மேலிடத்துலேருந்து எங்களுக்கு உத்தரவுங்க, ஒருத்தன் வந்து ஏசி வந்து டிசியை சொல்லுவான், டிசி வந்து கமிஷனரை சொல்லுவான், அப்படி தான் கை காட்டிக்குவாங்களே தவிர எடுத்தோடனே எல்லாரும் மதுரையை கை காட்டுவாங்கலாம் மாட்டாங்க. இன்னொன்று, இது இவங்களா பிளான் பண்ணி செய்கிற விஷயத்தில் யாரை சிக்க வைக்கணும், யாரை தப்பிக்க வைக்கணுங்கிறத அவங்களால உள்ளே பண்ண முடியும். செந்தில் பாலாஜி இந்த விஷயத்தில் சிக்க மாட்டார். ஒன்று, இப்போ இந்த பணங்கள் எல்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு இவங்க ரூட் எடுக்கிறப்ப தான் நாளைக்கு செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி நான் மட்டும் கோடீஸ்வரன் கிடையாது, நான் மட்டும் பணம் வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் கை காட்டினது தான் நேரு, அவர் கை காட்டினது தான் ரத்தீஷ், அவர் கை காட்டினது தான் ஆகாஷ், அவர் கை காட்டினது தான் விக்ரம். இப்படி தான் வருது. ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருந்திருக்கு. ஆமாம், இது எல்லாமே நாளைக்கு உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வட்டாரம். இவர்கள் கையில் இவ்வளோ பணம் புழங்குவதற்கு அவரை விட்டா வேறு ஆள் இல்லை, அவர் கூட இருக்கிற அடையாளம் தான் இவங்ககிட்ட இவ்வளோ பணத்துக்கு உண்டான ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் ஈடி போகும். அப்போ இவங்களுமே மூணாவது கேட்டகரி தான். இவங்க கேட்டகரியை முடிச்சுட்டு இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, அண்ணா நகர் கார்த்தி, வாலாடி கார்த்தி, அது மாதிரி இவர் கிஸ்கால் டிஎம்டியோடைய மகன் ராஜா, இவங்க எல்லாரும் அடுத்த கேட்டகரியில் வராங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க உதயநிதியை தொடர்தான் இருக்காங்க. இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இடைக்காலமாக மட்டுமே இருக்குமே தவிர, எதனாலனா பிஜேபியோடைய இலக்கு திமுகவை 26க்குள் அதை உடைச்சி சலித்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான். முதன்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உதயநிதியை கைது செய்து சிறையில் அடைப்பது. அங்கே எப்படி கவிதா மேலே கை வச்சாங்களோ இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உதயநிதியை அடிக்க வேணும். சபரீசனையும் கனிமொழியையும் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு பிஜேபி அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்? இல்லை, கனிமொழி தான் அவங்க பிஜேபிக்கு இருக்கிற பெரிய டூல் டிஎம்கேவுக்கு எதிராக அடிக்கிறதுக்கு. சபரீசனை பொறுத்த வரைக்கும் சபரீசனுக்கும் மகனுக்கும் மாப்பிள்ளைக்கும் பையனுக்கும் இருக்கிற சண்டை ஊருக்கே அரைஞ்சுது. சமீப காலமாக இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு வரக்கூடிய அவ்வளோ கெட்ட பேரும் சபரீசனால் தான் வருது அப்படின்னு சொல்லி சபரீசனை வந்து இந்தியாவுக்குள்ளாரே வராதிங்கன்னு துபாய்க்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அவருக்கு என்ன கோவம்னா, 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருந்தீங்க, நான் வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து ஐபேக்கை உருவாக்கி உங்கள் பின்னாடி இருந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி உங்களை இந்த சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு நான் தேவை, உட்கார வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் மகன் தான் தேவை அப்படின்னு நீங்கள் செய்கிறத நாளைக்கு அவர் ஏற்க மறுக்கிறாரு. சரி, அதிகாரம் வந்த பிறகு யாருக்கு முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்களோ இன்றைக்கி பிரச்சனை வரப்பையும் அவரை வச்சே நீங்கள் சமாளிங்க அப்படின்னு அவர் கை கட்டி வேடிக்கை பார்க்குறாரு. இதுதான் நிதர்சனமான விஷயம். இல்லை, ஒட்டுமொத்தமாக பிஜேபி வந்து திமுகவை டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து இப்போ குடும்ப சண்டை இது மாதிரி போயிட்டு தான் எப்படி சார் இருக்கும்? ஆரம்பத்துலேருந்தே அவங்க குடும்ப சண்டை இருக்கிறது இல்லை தான். இப்போ உதயநிதி மகேஷுக்கு, அதாவது சபரீசனுக்கு உதயநிதி மேலே இருக்கக்கூடிய கோபமும் வன்மத்தை விட கனிமொழிக்கு தான் உதயநிதி மேலே கடுமையான வன்மமும் கோபமும் உண்டு. அவங்க எல்லாமே கிடைக்க வேண்டிய பதவி உதயநிதிக்கு போயிடுச்சுன்னா எப்படி சார்? இல்லை, ஒரு தடவை உதயநிதிக்கு ஒரு விஷயம் அவங்க செய்ய போக தான் அதை வச்சு அவங்க சண்டை போட்டு நாளைக்கு இன்னொன்று வாங்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ இவங்க வந்து கலைஞர் இருக்கிறப்பே மகளிரணி செயலாளர் ஆகிட்டாங்க. இவங்க வந்தோன்னா உடனே உதயநிதியை இளைஞரணி செயலாளர் ஆக்கினப்பே கொஞ்சம் முட்டல் முதல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது உதயநிதியை எம்எல்ஏ ஆக்குறாங்க. இவங்க உடனே என்ன ஆகுறாங்க, நாளைக்கு அடுத்தது பாராளுமன்ற குழு தலைவர் ஆகுறாங்க. இவங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகுறாரு. அவங்க உடனே நாளைக்கு ஒரு கமிட்டியில் சேர்மன் ஆகுறாங்க. நாளைக்கு இவர் உடனே திரும்பி துணை முதலமைச்சர் ஆகிறாரு. இவங்க உடனே துணை பொதுச் செயலாளர் ஆகுறாங்க. ஸோ அது மாதிரி அவருக்கு ஒன்று கொடுக்க தான் இவங்க வம்புழுத்து நாளைக்கு ஒரு பதவியும் வாங்குறப்ப, நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் வராரு ரைட்டு, ஆனால் அதுக்கப்புறம் நாளில் வரணும், நீ ஏன் அதுக்குள்ளார அவசரப்படுறாங்கிற மாதிரியான பார்வை தான் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அதற்கு அப்பாற்பட்டு பிஜேபியோடைய கணக்கு இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமியை
ஆட்சி நடத்துகிற வரைக்கும் அவர் நாற்காலியை யாரும் அசைச்சு பார்க்க முடியல, சசிகலா டிடிவினால அவரை ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் எப்போ பிரச்சனைகள் பெருசாச்சு அப்படின்னா அவருடைய முதலமைச்சர் பதவி போன பிறகு, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கும் முதலமைச்சர் பதவி போன பிறகு திமுகக்குள் நிறைய சண்டை சச்சரவுகள் உருவாகும். கட்சி 2ஆ 3ஆ உடையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், அந்த சமயத்தில் கனிமொழியை பிஜேபி கையில் எடுத்து தனக்கு தேவையானதை செய்யும். இல்லை, அதிமுக பக்கம் கை வச்சது இல்லாமல் திமுக பக்கம் அதை அடித்து சலித்து உடைச்சாச்சு. இப்போ அதை நாங்கள் வந்து உடஞ்சதை கையில் பிடிச்சி ஒரு உருவத்தில் வச்சுருக்குறோம். அதை எப்போ தட்டினாலும் அது இனிமேட்டு தூளாயிரும். ஆனால் நீங்கள் தான் இங்கே வலுவாக இருக்கிறது. உங்களே அசைச்சு பார்க்குறதுல தான் அவங்களுக்கு ரொம்ப இப்போ ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. சார், ஒரு சிம்பிளான புரிதலுக்கு சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி. அது வந்து தீவிரமாக ஒரு ஆன்மீக ரீதியாக இவங்க இந்துத்துவாவோட அவங்க டைரக்ட் இந்துத்துவா. அவன் பிஜேபியவே நீ வாடா உன்னால் முடிஞ்சதை போட்டு போடுறாங்கிற அளவுக்கு இருந்தவனை அவன் கட்சியிலேருந்து ஒரு ஆளை உருவி அவன் கட்சியும் சின்னமும் அவன் கட்சி எல்லாமே இவனுக்கு தான் சொல்லி அங்கே இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் மிரட்டி இவனுக்கிட்ட ஆட்சியை கொடுத்து அப்போதைக்கு அவனை சிஎம் ஆக்கிட்டு இவங்க பிஜேபியோட தேவேந்திர ஃபட்னாவிஸை வந்து துணை முதலமைச்சராக வச்சவங்க அடுத்த தேர்தலில் திரும்பி அவனையும் பயன்படுத்தி இவங்க அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு தேவேந்திர ஃபட்னாவிஸை முதலமைச்சராக்கிட்டு ஏக்நாத் சிண்டேவை அதுவும் துணை முதலமைச்சராக கூட போடாமல் 2 டெப்டி சிஎம் போட்டு அதில் நீ ஒன்று அப்படின்ட்டு டம்மி பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரியிலையும் இப்போ வரக்கூடிய தேர்தலில் அதான் நடக்க போகுது. என்ஆர் காங்கிரஸோடைய கூட்டணி இருக்கக்கூடிய பிஜேபி அடுத்த தேர்தலில் பிஜேபி தான் சிஎம் கேண்டிடேட் போட்ட போது என்ஆர் காங்கிரஸ் அலைன்ஸில் இருக்க போகுது. அப்படியே கீழே இறக்கிடுவாங்க. இன்னொன்று யாருன்னே சொல்கிறோம், நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருந்தோம். அடுத்த பாண்டிச்சேரியோட பிஜேபி சிஎம் கேண்டிடேட் யாருன்னா மார்டின் லாட்ரியோடைய மகன் சார்லஸ் அண்ணா, அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டு. அது மாதிரி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம்ஏ நான் வந்து டெப்டி சிஎம் கொடுத்துரு பிஜேபிக்கு நிற்கிது. இது இந்த டைமு நடுவில் திரும்பி மாறுறப்ப பிஜேபி ஆட்சியை கைப்பற்றும் அதிமுகவை நாளைக்கு துணை முதலமைச்சராகவும் கூட்டணி கட்சியாகவும் மாற்றி கீழே வச்சுருவாங்க. திமுகவை தான் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறத உடைக்கணும். இவங்களை ஈஸியாக எப்போ வேணாலும் ஆட்டி பார்த்துக்கலாங்கிற மனநிலையில் இருக்கிறப்ப உங்கள் கட்சிக்குள்ளார பிரச்சனை செய்வதற்கு கனிமொழி தான் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெப்பன். அதனால தான் 2G வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மறு விசாரணையில் இந்த 13 வருஷமாக அந்த கேஸை பற்றி ஒரு நாள் கூட நம்மளுக்கு அப்டேட்டே இல்லாமல் இருக்கிறதோ அந்த கேஸை துரிதப்படுத்தாமல் இருக்கிறதோ சரி, இதெல்லாம் மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் கனிமொழி மேலே வச்சிருக்கிற சாஃப்ட் கார்னர். இல்லை சார், இப்போ உங்களுக்கு தெரியாதா இப்போ பிஜேபி நம்மளை தான் டார்கெட் பண்ணுது அப்படிங்கும்போது எதுக்கு இந்த ஊழல் பண்ணனா? இப்போ டாஸ்மாக் ஊழல் ஒரு பக்கம், இந்த டாஸ்மாக் ஊழலில் அடித்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய சினிமா தயாரிப்பில் போய் இறங்கணும். இதெல்லாம் தெரியாதா? அப்படி சார், அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதாவது என்ன அப்படின்னா வேறு என்ன வழி இருக்குது? இன்றைக்கி தேர்தலை சந்திக்கணும், கட்சிக்கு பணம் வேணும், நாளைக்கு மக்கள் பணமே இல்லையா? அப்படி இல்லையே. நீங்கள் இவ்வளோலாம் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுற அளவுக்குலாம் எந்த கட்சியிலையும் ஒயிட்லலாம் பண்ண முடியாது. இன்னொன்று, கட்சியில் மக்கள் வந்து இன்றைக்கி வாக்களிப்பதற்கு நீங்கள் பணம் கொடுப்பது என் உரிமைன்னு நினைக்கிறான். நான் ஓட்டு போடணும்ல, ஓட்டு போட சொல்கிறேன். பணம் ஆமாம் பழகிட்டான், அவன் பணம் கேட்குறான். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்காச்சும் 100 கோடி ரூபா வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி. அப்படி இருக்கிறப்ப இவங்க எங்கே பணத்துக்கு போவாங்க? வேறு வழியே என்ன இருக்குது? நீங்கள் இந்த அமைச்சர்கள் போஸ்டிங் போடுறது, டிரான்ஸ்ஃபர் போடுறது, இல்லை இந்த சின்ன சின்ன மேட்டரில் அவங்களுக்கு கமிஷன் வரதெல்லாம் நாளைக்கு அந்தந்த அமைச்சர்களுடைய செலவுக்கும் அவங்க மாவட்டத்தோட மேம்பாட்டுக்குமே போயிடும். அவன் கட்சி நடத்துறதுக்கு நீங்கள் தலைமை குடும்பத்திலையோ இல்லை கட்சியோடைய தலைமையோ நாளைக்கு ஒரு பெரிய தொகையை தேர்தல் வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிறப்ப நான் தான் சொன்ன மாதிரி டாஸ்மாக் மணல் விட்டால் வேறு வழியே கிடையாது. வேறு என்ன செய்ய முடியும் சார்? நீங்கள் கரண்ட் பில்லு 2 ரூபா கை வச்சா நாளைக்கு ஊரில் இருக்கிறவன் எல்லாம் ஒன்று கொடுவீங்க, எதிர்கட்சி எல்லாம் மாவட்டத்துலேயும் கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பால் விலை ஏற்றினா பிரச்சனை பண்ணுவீங்க. நாளைக்கு வேறு என்ன எது ஏற்றினாலும் நாளைக்கு அரிசி விலை ஏறுது, ரேஷன் கடையில் பொருட்கள் விலை ஏறுது, எதுனாலும் கேட்பீங்க. சாராயத்தில் விலை ஏறுதுன்னா எவன் பிரச்சனை பண்ண போகிறான்? யாரும் பண்ண மாட்டாங்க. இல்லை, எவன் வாங்கி குடிக்காமல் இருக்க போகிறான்? அதனால நாளைக்கு அழகாக நம்மளால் காசு பார்க்க முடியுங்கிறப்ப யார் தான் விடுவா? நீங்கள் இந்த 10 ரூபா வாங்குறாரு இன்றைக்கி எல்லா கடையிலையும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை டாஸ்மாக் கடைகளில் சொல்கிறப்பயே சார் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்போ 5 ரூபா வாங்கிட்டு இருந்தோம், இவங்க வந்தோன்னே 10 ரூபா வாங்க சொன்னாங்க. இது ஒன்றும் புதுசாக வாங்கலை, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்லேயுமே பாட்டிலுக்கு மேலே 5 ரூபா வாங்கினாங்க, இவங்க 10 ரூபா வாங்குங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதுதான் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி. அதனால் அவங்க அதை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க தேர்தல் சமயத்தில் தேவைங்கிறப்ப. எனக்கு என்ன கோபம் அப்படின்னா, சம்பாதிக்கிறதை பொறுத்து இல்லை, எந்த அரசியல் கட்சி இதுக்கு முன்னாடி இந்த சம்பாதிக்காமல் வந்திருக்கு. சம்பாதிச்ச பணத்தை ஒன்று கட்சி நலனுக்கு செலவு பண்ணணும்,
இல்லை கட்சிக்காரவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படணும். எனக்கு தெரிஞ்சு 30-40 வருஷமாக திமுகவில் உழைச்சவன் எல்லாம் இது வரைக்கும் 1 லட்ச ரூபா கூட என்னால் வருமானம் பார்க்க முடியல, என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை அப்படிங்கிறான். நாளைக்கு தலைமை கழக பேச்சாளர்களாக இருந்தவங்க, ஒன்றிய கழக செயலாளராக இருந்தவங்க, உண்மையிலேயே நீண்ட கால உறுப்பினர்களாக இருந்தவங்க, கட்சி சமயத்தில் சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், சைக்கிளில் இன்னமும் கட்சியோட திமுக கொடியை கட்டிக்கிட்டு தான் எங்கே போனாலும் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் அவங்களாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு நர்ஸு ட்ரான்ஸ்ஃபரு, ஒரு டீச்சர் போஸ்டிங்கு, ஒரு டிரைவர் கண்டக்டரு, ஒரு அங்காடி கடையில் போடுறது, இல்லை ஒரு ரேஷன் கடை வேலை, இல்லை ஒரு சத்துணவு, இவ்வளோ தான். இதெல்லாம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபா பட்ஜெட் இருக்க வேலை. இதை நீங்கள் போட்டு ஒன்று அவன் குடும்பத்தில் இருக்கவனுக்கு யாருக்காச்சும் வாங்கி கொடுத்து அரசாங்க வேலையில் உட்கார வைப்பான். இல்லை யாருக்கோ தெரிஞ்சவனுக்கு வாங்கி கொடுத்தா அந்த காசை வாங்கி பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா அது வீட்டை பார்த்துக்குமேன்னு நினப்பான். இவங்க யாருமே நாளைக்கு சம்பாதிக்கல. நீங்கள் அமைச்சர் இது சரி இவங்களுக்கு இதுதான் இப்படி இருக்குதா, அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு போனால் மாவட்ட செயலாளர்களோ அவங்களும் சொல்கிறது எங்களை எங்கெங்க சம்பாதிக்க விட்றாங்க, எல்லாம் லோக்கல் மினிஸ்டரே பார்த்துக்கிறாரு, மாவட்ட செயலாளர்கிட்ட எதுவுமே வரதில்லை, நாங்கள் போய் எழுதி கொடுத்தாலும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நாளைக்கு கட்சி எப்படி நடத்துறது, என் கீழே இருக்க நிர்வாகிலாம் ஒன்றை ஏன்டா வேலை பார்க்கணும்னு கேட்குறாங்கிறாங்க. சரி மந்திரிங்க கேட்டகிரிக்கு போவோம் அப்படின்னு போனால் எம்எல்ஏக்கள் கேட்டகிரி வரும் அடுத்தது. அவங்க எம்எல்ஏ கிட்ட போனோம்னா இப்போ இருக்கிற 60% எம்எல்ஏக்களே நாளைக்கு எனக்கு திரும்பி சீட்டு வேணாங்களாம். ஏன்னா போன தடவை வாங்கின கடனே இப்போ வரைக்கும் இருக்குது, இன்ன வரைக்கும் கட்ட முடியல அப்படிங்கிறாங்க. நான் திரும்பி எங்கே போய் நான் கடன் வாங்குறது, ஒன்றும் சம்பாதிக்கல, எங்களுக்கு என்ன இருந்துச்சு சம்பாதிக்கிறதுக்கு, மாதம் மாதம் சம்பளம் மாதிரி டாஸ்மாக்லேருந்து மாதம் ஓடுறதுல 25,000 ரூபா தராங்க, மணல் குவாரியிலேருந்து மாதம் மாதம் 1 லட்ச ரூபா தராங்க. ஒரு எம்எல்ஏக்கு அவ்வளோதான். மாதம் மணல்லேருந்து 1 லட்ச ரூபா, டாஸ்மாக்லேருந்து மாதம் 25,000 ரூபா. இங்கே சார் போதும் மொத்த பணம் இல்லை அவங்க சொல்கிறது எங்களுக்கு 1,4 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே பண்ணுறது, ஒரு மாதத்துலேயே நான் கிட்டத்தட்ட 200 முகூர்த்தம் அட்டன் பண்ணுறேன், ஒரு முகூர்த்தத்துக்கு 500 ரூபா நான் செலவு பண்ணால் கூட மொய் வச்சா கூட நான் 200 முகூர்த்தம் கட் பண்ணது எனக்கு அதுக்கே 1 லட்ச ரூபா போயிடுது, இவங்க கொடுக்குற 1,4 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க எம்எல்ஏக்கள் தரப்பில். சரி அடுத்தது மந்திரிங்க கிட்ட போகலாம் அப்படின்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே எங்களுக்கு எதுவுமே செஞ்சுக்க முடியல, எதை எடுத்தாலும் உடனே சின்னவர் சொன்னாருங்கிறாங்க, மாப்பிள்ளை சொன்னாருங்கிறாங்க, அண்ணி சொன்னாருங்கிறாங்க, அதனால் எல்லாம் அவங்களே போட்டுக்கிறாங்களே தவிர எங்களால் எதுவுமே சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறாங்க இவங்க. சரி சீனியர் மினிஸ்டர்ஸுங்கிட்ட போகலாம் அப்படின்னா சீனியர் மினிஸ்டர்ஸுங்க மட்டும்தான் ஒரு சில பேர் சம்பாதிக்கிறாங்க. துரைமுருகன், நேரு, முக்கியமான பூர்த்தி இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க. பட் என்ன அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேயே நாளைக்கு இங்கே இவ்வளோ கட்ட சொல்கிறாங்க, என்ன பண்ணுறோங்கிறத அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. இப்போ சேகர் பாபு என்கிட்ட டேரெக்டாக சொல்கிறப்பயே 2000 வேலை இருக்குதுன்னு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணோம், அவங்க உடனே அன்னியார் 2000 பேருக்கும் இவங்களுக்கு இந்தந்த வேலை போட்டுறோன்னு அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு லிஸ்ட் வருது. நான் இப்போ லோக்கல் மந்திரிங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன், மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன், கட்சிக்காரனுக்கு நான் எப்படி போட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த லெவலில் இருக்குது கட்சிங்கிறது, கீழ்மட்டத்துலேருந்து மேலே இருக்குது. இதில் எரிச்சல் என்ன அப்படின்னா இந்த காசெல்லாம் இவங்க வந்ததுக்கப்புறமேலு இவங்களுக்கு செலவு பண்ணாமல் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு செய்யாமல் இந்த ஆகாஷ், ரத்தீஷ், விக்ரம் இவங்க கிட்ட ஃப்ளோவை கொடுத்து இது அவங்களுடைய வாழ்க்கையோடைய லைஃப் ஸ்டைலை பார்க்குறப்ப நமக்குலாம் ஏன்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா, என்னடா இப்படி ஆடுறீங்க, உங்களெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு தான் தோணுது. ஒரு ஆகாஷ் பாஸ்கரனுங்கிற ஒரு சாதாரண ஒரு நபர்கிட்ட அவங்க அப்பா 90களில் ஒரு 5 பஸ் வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் பஸ்ஸை விற்றுட்டு லாஸ் ஆகிட்டார். அந்த பாஸ்கரனுடைய மகளை தான் நாளைக்கு வாலாடி கார்த்தி கட்டுறா. அப்படி யார், அன்பில் மகேஷோட அத்தை மகன், அந்த பொண்ணோட ஒரு ஒய்ஃபோட தம்பி தான் ஆகாஷ் பாஸ்கரன். இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்கிட்ட நாளைக்கு இவங்க அப்பா திடீர்னு இந்த 4 வருஷத்துக்குள்ளார 55 ரூட் பஸ் ஓடுது. எங்கள் பஸ்ஸே இல்லாமல் இருந்தவருக்கு லாஸ்ட்டில் போனவர் வேலவன் டிரான்ஸ்போர்ட்ஸில் இப்போ திரும்பி 55 ரூட் பஸ் ஓடுது. தமிழ்நாடில் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களில் ஸ்வர்ணமகால்னு கோல்டு ஜுவல்லரி ஷாப் திறந்துருக்காங்க. இவங்க மகள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வாங்கி நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இவன் மகன் 6 மாதத்தில் விஜய், ரஜினி, அஜித்து, கமல் இவங்க 4 பேருக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய டாப் 3 நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன் 3 பேர்த்தையும் வச்சு 1 ரூபா 2 ரூபா இல்லை 1500 கோடி ரூபாய்க்கு 3 படம். வண்டர் பார் ஃபிலிம்ஸு தனுஷோட படம், இந்த இட்லி கடை படத்தை எடுக்கிறாங்க. அவங்ககிட்ட ஃபண்டு பற்றாமல் அந்த பட்ஜெட்டை அந்த படத்தை ட்ராப் பண்ணுறாங்க. இவங்க வாண்டடாக போய் நாளைக்கு நாங்கள் எடுத்துறோம் அந்த படத்தைன்னு எடுக்கிறாங்க. பட்ஜெட்டு 1000 கோடி. சிவகார்த்திகேயனோட பராசக்தி 350 கோடி. சிம்புவோட 49வது படம், படத்துக்கு பேர் வைக்கல, சிம்பு 49ங்கிறாங்க, அதுக்கு 250 கோடி. 6 மாசத்துல 3 படமும் ஃபிக்ஸ் ஆகுது. நாளைக்கு லிக்விடாக இறங்குது அப்படின்னா இதெல்லாம் இங்கேருந்து வர பணம். செந்தில் பாலாஜி தனக்குன்னு வச்சுக்கிட்டு தன்னை காப்பாற்றிக்கிட்டு கட்சிக்கு தேவைன்னு செலவு பண்ணுற மாதிரி அந்தந்த மாத கட்டிங் அமௌண்ட்டுகளை
இந்த பசங்க தன்னுடைய தேவைக்கு எடுத்துக்கிட்டு இவங்க ஆடம்பரமாக வாழ்கிறதுங்கிறப்ப திமுகவில் உண்மையாக உழைத்த தொண்டர்கள் பார்க்குறப்பையும் சரி, இல்லை நாளைக்கு ஒரு சாதாரண சாமானிய மனிதனாக மற்றதை விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற நம்ம இதை எப்படி விமர்சனம் செய்யாமல் இருக்க முடியும்? இதை எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? கண்டிப்பா கட்சிக்கார எவனும் பொழைக்கலையே. யாருமே எவனோ ஒருத்தர் 3ஆம் வருஷம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தானே நாளைக்கு வாழ்ந்துருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. வேற யாருமே இதில் செய்யலையே. அதை நீங்கள் யோசிக்கணும்ல. நாளைக்கு உங்களுக்கு பணம் தேவை தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒரு 25 28 வயசு இருக்கிற பசங்க கிட்ட 5000 கோடி 10,000 கோடி கொடுத்து நாளைக்கு நீங்கள் அவங்கள இப்படி நாளைக்கு பண்ணுறது இது எந்த வகையில் நியாயம்? அதாவது இவங்களால நாளைக்கு போதை பொருட்கள் உள்ளே வருது, சகஜமாகுது. நாளைக்கு தான் சம்பாரிச்சா போதும்னு நாளைக்கு ஊர் முழுக்க பாரை திறந்து வச்சு எல்லாத்தையும் குடிக்க வைக்கிறாங்க. இவங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்காக, இவங்களோட சொகுசு வாழ்க்கைக்காக பெண்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இவங்கள அப்புறம் என்ன கணக்கில் வைப்பீங்க? இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்களா? ஆட்சி நடத்துகிற நீங்கள் ஒன்றும் சாதாரண நடிகர் கிடையாது. இந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க. உளவுத்துறை இல்லையா, காவல்துறை இல்லையா? உங்களுக்கு இந்த தகவல் தெரியாதா? இல்லை, முதல்வருக்கு தெரியாதா சார்? இப்போ இவ்வளோ சம்பவம் அவருக்கு தெரியாது. காலங்காலமாக இங்கே வந்து கொடி பிடிச்சி இன்னைக்கு இன்ன வரைக்கும் சைக்கிளில் கொடியை கட்டிட்டு போகிறவங்களுக்குலாம் என்ன இருக்கா போகுது அப்படின்னு தெரியாதா? முதல்வர் உண்மையிலே தெரியாது. ஏன் தெரியுமா? முதலமைச்சர் உளவுத்துறை ரிப்போர்ட்டே கேட்கறது கிடையாது. உளவுத்துறை ரிப்போர்ட் கேட்கறது யார்? இல்லை, துணை முதல்வரோட முடிஞ்சதா? அப்படி தினேஷ் தான், அவருடைய உதவியாளர் தினேஷ் தான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ரிசீவரை. சிஎம்க்கு ரிப்போர்ட்டே போகிறது கிடையாது. சிஎம்க்கு எதுவுமே தெரியாது. இவங்களெல்லாம் பார்த்துருப்பாரு. உதவியாளர் தினேஷோட நின்றுது. கலைஞர் சிஎம்மாக இருப்பார். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டோட வேல்யூ சொல்கிறேன். ஜெயலலிதா இருந்து வாங்க, ஜெயலலிதா சிஎம்மாக இருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்போ அவங்க சசிகலாமா 2 பேரும் உட்காந்து தான் கேட்பாங்க. கலைஞர் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சிஎம்மாக இருக்கிறப்ப ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருப்பார். ஆனால் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்போ கலைஞர் மட்டும்தான் உள்ளே இருப்பார். சண்முகநாதன் கூட இருப்பார். ஆனால் ஸ்டாலினை உள்ளே விட மாட்டார். எவ்வளோ கான்ஃபிடென்ஷியலுங்கிறதுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது. அப்படி இருக்கிற இடத்த நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருந்துக்கிட்டால் அது காது கொடுக்கறதுக்கு தயாராக இல்லாமல் உங்கள் பிஏ கிட்ட சொல்லிட்டு போங்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்கள் காதுக்கு வரும்? இவங்க எல்லாத்தையும் ஒரு பார்த்துருப்பாரு. அவங்களே சில சமயம் ஏன்னா எனக்கு தெரியாமல் இவ்வளோ சாப்பிட்டீங்களாடா நீங்கள் அப்படின்னு கூட அவங்க ஷாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, முதல்வர் தெரியாதா? இப்போ ED ரைடு வரையும் வந்துருச்சு. நாளைக்கு துணை முதல்வர் கைதாக போகிறாரு அப்படின்னு நியூஸ் வரையும் வந்துருச்சு. என்னடா இப்போ இப்படி ஒரு இஷ்யூ நடக்குதுன்னு தெரியாதா? அப்படி நான் ஒன்று சொல்கிறேங்க. 2 விஷயம் தெளிவாக எழுதி வச்சு ஏங்க. உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுத்தது மீண்டும் தள்ளுபடி செய்யப்படும். இன்னொன்று அப்படியே இல்லை அப்படின்னாலும் இன்னொரு புது பூதம் கிளம்பும். வேறு ஏதோ ஒன்று கையில் எடுப்பாங்க. நாளைக்கு கண்டிப்பாக முதலமைச்சரின் முதன்மை குடும்பத்தில் மகனை கைது செய்யாமல் பிஜேபி விடாது 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 எழுதி வச்சுக்கோங்க. டெல்லி அரசியல் மாதிரி இங்கே தமிழ்நாடு அரசியல் வந்துடும். கண்டிப்பாக நாளைக்கு இங்கே அரெஸ்ட்டு கண்டிப்பாக 5 அமைச்சர்கள் கணக்கு முதலமைச்சரோடைய மகன். இது தேர்தலுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி நடந்தே ஆகணுங்கிறது அமித்ஷாவின் கட்டளை. இந்த கட்டளையை கைப்பற்ற முடியாத அது ஈடியாக இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நாளைக்கு அவர்களுடைய கோபத்தை வாங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கண்டிப்பாக கூடிய விரைவில் உச்சநீதிமன்றத்தின் இந்த ஸ்டே வந்து தள்ளுபடி செய்யப்படும். இது நான் சாபமாலாம் சொல்லலை. மேலே அந்தளவுக்கு இருக்கிறாங்க டெல்லியில். இது செஞ்சே ஆகணும், நம்ம உள்ளே வந்தாகணும், இதை செஞ்சே ஆகணும்னு இருக்காங்க. அதனால் அதை நோக்கி அவர்களுடைய செயல்பாடு மீண்டும் இடியே மேல்முறையீடு போகலாம். நாளைக்கு திரும்பி இப்போ ஏதாவது சிங்கிள் பெஞ்சில் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது ட்ரிபிள் பெஞ்சு போகலாம், இல்லை 5 பேர் கொண்ட பெஞ்சுக்கு போகலாம். நாளைக்கு அவங்க எதுக்கு வேணாலும் மேலே போய்கிட்டே இருக்கலாம். சுப்ரீம் ட்ரிபிள் பெஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 பேர் கொண்டதுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளாரே 8 கட்டங்கள் இருக்குது நீதிபதிகள். இல்லை சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட பல 20-30 ஆண்டுகள் கழித்து தான் இன்னைக்கு ஒரு பதவிக்கு வந்திருக்காரு. ஆனால் உதயநிதி அவர்கள் எடுத்தோன்னே வந்துட்டார். அப்படிங்கும்போது தக்க வச்சுக்கன்னு தெரியாது உதயநிதி அவர்களுக்கு. அவருக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸே இல்லைங்க. அதாவது அடிபட்டு கீழே இருந்து வந்து நாளைக்கு அவருக்கு அரசியல்னா என்ன? இப்போ ஸ்டாலின் வந்து கீழ்மட்டத்திலேருந்து வந்தார். ஒரு கிளை கழகத்திலேருந்து, ஒரு இளைஞரணியிலேருந்து, மாவட்ட பொறுப்புலேருந்து, அதுக்கப்புறம் பொருளாளர்லேருந்து இளைஞரணி செயலாளர்னு படிப்படியாக வந்ததுனால அவருக்கு அரசியல் அனுபவங்கள், அடிப்பட்டது என்ன, அரசியல்னா என்னன்னு தெரியும். இவர் வந்து வெறும் நடிகராக இருந்தார். திரைப்படங்கள் தொடர்ச்சியாக நடித்தாலும் டக்குன்னு உள்ளே வந்தார். இளைஞரணி செயலாளர்னாங்க, எம்எல்ஏன்னாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர்னாங்க, விளையாட்டாக துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டாங்கிறப்ப அவருக்கு எடுத்ததுலேருந்து எல்லாமே ஏர்முகமாக தான் இருக்குது. அதனால் எதுலேயும் அவர் அடிப்படலை, எதுலேயும் அவர் நாளைக்கு இதுதான் அரசியலுங்கிறதை சும்மா சொல்லிக்கலாம். நான் கலைஞருடைய பேரன், ஸ்டாலினுடைய மகன் சொல்லிக்கலாம். நானும் நாளைக்கு திருச்சி சிவா பையன், அதனால் எனக்கு எல்லாம் அரசியல் தெரியும்னு சொன்னால் அது வெறும் அவங்க அப்பா பேரை வச்சுக்கிட்டு அவருடைய பையன் அப்படிங்கிறதுனால மட்டும் வராது. நம்ம அரசியல் அனுபவமும் நம்ம நாளைக்கு அரசியலில் நின்று கற்றுக்கிட்டதும் தான் வருங்கிற மாதிரி இவர் நாளைக்கு அந்தளவுக்கு கற்றுக்கிட்டாரா அப்படின்னா எனக்கு கிடையாது. இன்னமும் வந்து அன்பில் மகேஷ் மாதிரியான ஒரு சில பேர்
உதயநிதியை கைப்பாவையாக வச்சுக்கிட்டு அவரை மிஸ்யூஸ் பண்ணி தனக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை, இப்போ உதயநிதி அவர்களுக்கு அனுபவம் கிடையாது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ தூரம் அனுபவப்பட்டு வந்திருக்காரு. இது வந்து நாற்காலி வந்து ரொம்ப மோசமான நாற்காலி. இது எப்படி நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா அவருக்கு ஹெல்த் கண்டிஷன் வந்து என்ன தான் வெளியில் நம்ம காட்டிக்கிட்டாலும் அவருக்கு உடம்பில் சில பிரச்சனைகள் இருக்குது. அவர் வந்து முழுமையாக நாளைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டை கேட்டு இல்லை இங்கே விசாரித்து இல்லை இதை சொல்லி இது ரைட்டு இது தப்புன்னு சொல்கிற இடத்துல கிடையாது. இன்னொன்று அந்நியாரோடைய முழு ஆதரவும் மகனுக்கு இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த குறுகிய காலத்துக்குள்ளாரே தடன்னு எல்லாமே கொடுத்தது. அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு முதலமைச்சர் சொல்லணுன்னாலும் அந்நியார்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க மனைவி உடனே திரும்பி மகனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வருங்கிற மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலேயும் ஒதுங்கி போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க நாளைக்கு என்னமோ போதும் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போயிடுறாரு பயணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, இப்படியே போனால் ஈடி ரேட்லாம் தேவையில்லை சார். உங்களுக்குள்ளே குட்டையை கிளப்பி வெளில வந்துருமே, அது பூதாரம் வெடிச்சு வெளில வந்துருமே. கரெக்டு தான். பட் ஆனால் அவங்களுக்குள்ளார பிரச்சனைகள் ஆரம்பத்துலேருந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் வந்து தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை 3 மேயரும் வந்து ரிசர்வ்டாக மாற்றினதுக்கு காரணம் சபரீசனும் செந்தாமரையும் மேயர் சீட்டு கேட்டாங்க. அதனால தான் மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் நடுவில் பிரச்சனைகள் ஆச்சு பையனுக்கும் அப்பாவுக்கும். அதுக்கப்புறம் அவர் அப்பா தனியாக போய் மக வீட்டில் இருந்தார். நாளைக்கு அதாவது முதலமைச்சர் வீட்டுக்கு பாதுகாப்பு போடுவாங்கள்ல, ஆமாம், அதிகாரிகளே நாளைக்கு செந்தாமரை வீட்டுக்கு ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. இங்கே வீட்டில் எந்த போலீஸும் இல்லாமல், அதாவது ஃபுல்லாக சிஎம் அங்கே தான் இனிமேட்டு இருப்பார் அப்படிங்கிற அளவுக்குலாம் பிரச்சனைகள் பெருசாச்சு. அது மாதிரி குடும்பத்துக்குள்ளார எல்லார் வீட்லேயும் இருக்கிறதான் அவங்க வீட்லேயும் இருந்துச்சு. பிரச்சனைகள்லாம் நடுவில் 4 வருஷத்தில் நிறையா வந்துச்சு. பட் இது வந்து அவங்க ஒத்துமையாக இப்போ அவர் முதலமைச்சர் வந்து எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருவேளை ஈடு இன்னும் கடுமையாக ஆகும் பட்சத்தில் முதலமைச்சருடைய மகனை கைது செய்து அமைச்சர்களை கைது செய்யும்போது தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் போகிறதா இருக்கிறார், மக்கள்கிட்ட நீதி கேட்டு. யாரு? முதலமைச்சர். பாருங்க, ஒரு பீரியடு ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அப்புறம் எப்படி மத்திய அரசாங்கம் நாளைக்கு இந்த மாதிரி இடி இன்கம் டேக்ஸ்ன்னு வச்சு நாளைக்கு பாருங்க நல்லாட்சி கொடுக்குற எங்களை கெட்ட பேரை உருவாக்கி நாளைக்கு அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார நுழைவதற்கு இந்த மாதிரியான சில விஷமத்தனமான வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் வழிவிட்டது யார்? ஆமாம், மக்கள்கிட்ட போய் நம்ம போராடுவோம், மக்கள்கிட்ட கொண்டு தகவலை சேர்ப்போம். நாளைக்கு மக்கள் கண்டிப்பாக நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு முதலமைச்சர் நம்புறாரு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா 2011 1,76,000 கோடின்னு சொல்லியே அவங்க சோழியை முடிச்சாங்க. ஆமா, 2Gன்னு சொல்லியே ஒட்டுமொத்த காங்கிரஸ் திரும்ப வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. நாளைக்கு எதிர்கட்சி எந்திரிச்சு கூட நீங்க வரல. விஜயகாந்த் எதிர்கட்சிக்கு வந்து நீங்க 3வது இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுங்கிறப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சரிப்பா ஈடி சும்மாவா வந்தான், நீ எதுவுமே செய்யாமையா இருந்தா என்ன 50,000 கோடி சம்பாதிச்சியாமே அப்படின்னு தகவல்கள் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் திமுகவுக்கு வரவேற்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிதர்சன கருத்து. இப்போ இந்த புது பணக்காரர்கள் ரத்தீஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இப்படி சார் இப்போ இருந்தாங்க? இப்போயா? இப்போ அதான் சொல்கிறேன்ல, ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் அவன் வீடு. அப்போ 174 இந்த சீப்ரோஸே வந்து குறைஞ்சது அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் 20 கோடி ரூபா. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு 20 கோடி ரூபா. நீங்கள் கட்டுற வீடு 500 கோடி ரூபா, கட்டுற வாட்ச் 250 கோடி ரூபா. நாளைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வர ஃபிகருக்கு ஹேண்ட்பேக்கே 45 லட்ச ரூபா. அப்படிங்கிறப்பயே இவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியல. ஒரு சாதாரண அதாவது ஒரு அம்பானி பசங்க கூட இது மாதிரி வாழ்ந்துருப்பாங்க. ஒரு பார்ட்டி கொண்டாடுறதுக்கு நாளைக்கு உனக்கு சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் 6 பொண்ணுங்களோட சரக்கு பொருளெல்லாம் வந்து நாளைக்கு பார்ட்டியை முடிச்சுட்டு திரும்பி அந்த பொண்ணுங்க இங்கேருந்து கிளம்பி போகிற அளவுக்கு நாளைக்கு இதெல்லாம் வந்து சேட்டைக்கு ஒரு அளவு இல்லையா? உண்மையிலேயே இது அதிக பிரசங்கித்தனத்தின் உச்சம். இது எல்லையே கிடையாது, சொல்ல போனால் இந்த கடை கிடையாது சார். இவங்க காசு சம்பாதிக்கிறதோ இல்லை மற்றது பண்ணுறதெல்லாம் கூட வேற. இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்கிட்ட கொடுத்தா அவங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்கிறப்ப நாளைக்கு கட்சி ஆட்சி கொண்டுட்டு வரணும்னு உழைச்சவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். கோவிட் சமயத்தில் எல்லா வீட்டுக்கும் நாளைக்கு நானே கிட்டத்தட்ட 8.5 லட்ச ரூபாய்க்கு திமுகவில் இருக்கிறப்ப 8.5 லட்ச ரூபாய்க்கு கோவிட் அப்போ அரிசி மட்டும் வாங்கி கொடுத்தேன். நாளைக்கு அது மாதிரி எவ்வளோ பேர் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர்லேருந்து சாதாரண கட்சி நிர்வாகி வரைக்கும் அவனால் முடிஞ்சது ஏதோ மாஸ்க்லேருந்து சானிடைசர்லேருந்து மருந்து மாத்திரையிலேருந்து காய்கறியிலேருந்து அரிசி முட்டையிலேருந்து ஊர் முழுக்கா கொடுத்து ஜெயான் பழங்கெல்லாம் கோவிட் அப்போ மக்களுக்காக நின்னே வியாதி வந்து செத்து போனாருங்கிற மாதிரி எவ்வளோ பேர் உண்மையாக உழைச்சி நான் 10 வருஷம் இருந்த ஆட்சியில் கோவிட் சமயத்தில் வேலை பார்த்து உங்களை திரும்பி ஆட்சி கொண்டுட்டு வந்தா நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குடும்பத்தில். இப்போ மக்களுடைய மனநிலை என்னென்னா சபரீசன் சம்பாரிச்சிட்டு போட்டோம், உதயநிதி சம்பாரிச்சிட்டு போட்டோம், நாளைக்கு அவங்க குடும்பம் தானே, நாளைக்கு கலைஞர் அவர் குடும்பத்துக்கு அதாவது ஸ்டாலின் மட்டும் என்ன இப்படி செய்யாமல் இருப்பாருன்னு கூட அதெல்லாம் கூட நியாயப்படுத்துவாங்க. யாருன்னே தெரியாதவங்களை கூட்டிகிட்டு வந்து 5,000 கோடி 10,000 கோடி 15,000 கோடின்னு சாதாரணமாக பேசுகிறாங்க. இவங்க வாழ்க்கை தரமே வேற அளவுக்கு போகுது.
உதயநிதியோட இன்ஸ்டாகிராமில் 98 பேரை தான் மொத்தமாக அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதில் இந்த 3 பேரும் அதில் இருக்கான் 98 பேரில். இந்த 3 பேர் மெயினாக ஆட்கள். எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்க. அவர் நான் எனக்கு யாருங்களாம் சொல்லாமல் சொல்ல முடியாது. எங்கே போனாலும் அவரை கூப்பிட்டு போகிறாரு. நின்று அவங்கள தனியாக நாளைக்கு வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு. நாளைக்கு ரத்தீஷும் உதயநிதியும் துணை முதலமைச்சர் ஆன பிறகும் தனியாக நாளைக்கு விமானங்களில் பயணித்த மாவட்டங்கள் பல மாவட்டங்களில் இருக்குது. எப்படி நாளைக்கு இவங்களெல்லாம் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியும்? அவங்கக்கிட்ட புழங்கக்கூடிய இவ்வளோ கருப்பு பணமும் நாளைக்கு உச்சநீதிமன்றம் ஈடிக்கு ஸ்டே கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுனால நாளைக்கு திமுக ஆட்சி வந்து புனிதர் ஆட்சி ஆயிருமா, இல்லை நாளைக்கு ஸ்டாலின் வந்து காமராஜராகவும் உதயநிதி கக்கன்னாகவும் ஆயிட்டாங்களா? கிடையவே கிடையாது சார். சம்பாதிங்க. யார் சம்பாதிக்காமல் இருக்கிறா? எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்காமல் இருக்குது? சம்பாதிக்கிற தப்பு இல்லை. அது கட்சியை காப்பாற்ற சார், கட்சியை காப்பாற்ற அடுத்த நகர்வுக்கு போகிறதுக்கு சேர்த்து வைப்பாங்க. நடிகைகளை காப்பாற்றக்கூடிய இருக்கிற மாமா வேலை பார்க்கக்கூடிய பசங்ககிட்ட நாளைக்கு இத்தனாயிரம் கோடி புழக்கங்கள் ஏற்பட்டால் நாளைக்கு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும்? இவங்க வாய்க்கு வந்த மாதிரி கணக்குக்கு வந்த மாதிரி இவங்க சரக்கு கடையை திறந்து வச்சுக்கிறாங்க. ஊரில் இருக்கிற எல்லா போதைப் பொருட்களும் இப்போ தெரியுதா ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளார போதை உள்ளே புழங்குதுன்னு? ஏன்னா இவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்க பயன்படுத்துறதுனால இவங்களே உள்ளே இறக்குறாங்க. பொருள் இறங்குறதுனால எல்லா இடத்துக்கும் பரவுது. ஆனால் இப்போ இந்த ஈடி ரைடில் எல்லாம் மாட்டிருக்கணும் சார். உள்ளே போய் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. உள்ளார போகல, அவங்க சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அந்த புழங்காமல் இருக்கிற வீட்டுக்குள்ளார கண்டிப்பாக நாளைக்கு நார்காட்டிக்ஸ் நுழையிறப்ப இந்தியாவுக்குள்ளார இல்லாத பல பொருட்கள் போதைப் பொருட்கள் அந்த வீட்டில் பயன்படுத்தின தகவல்கள் ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு உண்மையிலேயே நம்புகிறாங்க. நீங்கள் இன்னொன்று இப்பயுமே நிறையா நடிகைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாட்டியிருக்குது. ஆமாம், அதெல்லாம் ஏன் சொல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் பொம்பளை விஷயம் சொன்னால் அதை வச்சு ஒரு கவர்மெண்ட் அலிகேட் பண்ணால் அசிங்கம். அதனால் கம்முன்னு இருக்கிறான். போதைப் பொருள் மேட்டர்லாம் கிடச்சிதுன்னா நாளைக்கு ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு சாதாரண ஆளை வச்சு திமுகவை என்ன அடித்தாங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி நார்காட்டிக்ஸ் கேஸில் மாற்றினீங்கன்னா என்ன ஆவீங்க? அதை நோக்கி நாளைக்கு ஒன்று இல்லைன்னா இன்னொன்று பிடிப்பான். அவனுக்கு அதெல்லாம் 100 மேட்டர் வச்சுருப்பான். டாஸ்மாக் ரைடு மட்டும் தேவையில்லை. உங்களை ரீச் பண்ணணும், அவங்களுக்கு அவ்வளோதான் டார்கெட். அதுக்கு 1000 வழிகள் இருக்குது. அதுக்கு உண்டானதான் அவங்க பயணிப்பாங்க. அந்த வழியை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. அதை அவங்க பண்ணுவாங்க தேவையானதை. நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணதுக்கு தானே வேணாம் அமையுது. எதுவுமே செய்யாமல் இருந்தவங்க கிட்ட நாளைக்கு சும்மா வராங்களா? கேஎன்ஆர் கிட்ட ரைடு போகிறப்ப நாளைக்கு இதே ஸ்டாலின் சொல்கிறாரு, ஆமாம் அவர் என்ன சம்பாதிக்காமல் இருந்தார், அப்புறம் அவ்வளோ சம்பாதிச்சா அப்புறம் போகாமல் இருப்பானா அப்படின்னாராம். அப்படி இருக்கிறப்ப அதே தானே உங்களுக்கும். கண்டிப்பாக அதற்கு உண்டானதை தானே அனுபவிக்கிறீங்க. இப்போ உதயநிதி எப்படி கண்டிப்பாக பிஜேபியோட அஜெண்டா அதுதாங்க. அவரை உள்ள தூக்கி போடணும். அதுக்கு உண்டான வேலையெல்லாம் அவங்க பயணிக்கிறாங்க. கண்டிப்பாக அதற்கு உண்டான வேலையை அவங்க செய்வாங்க. கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.